ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்ட அப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். ஒரு தூக்கு தண்டனை கைதி ஒருத்தர் இருக்கார். அவரை அடுத்த நாள் நைட்டு தூக்கில் இட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில சயின்டிஸ்ட் அவர்கிட்ட போய் நாங்கள் உங்களை ரிசர்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோம், சரி நம்மளுக்கு அடுத்தவங்களுக்காக யூஸ் ஆகி நம்ம சாகுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு பாம்பை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடுறாங்க. அவர் கண்ணை மூடிட்ட அப்புறம் 2 குண்டூசியத்தை அவர் கையிலேயே குத்துறாங்க. குத்துட்ட அப்புறம் அவர் கொஞ்ச நேரத்தில் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்படியே இறந்துடுறாரு. இறந்த அடுத்த நாள் அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, அவரோட ஹார்ட் பீட் அதிகமாகி ரொம்ப பயந்து இறந்துட்டாரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. உண்மையான ரீசன் என்னென்னா, அவர் எந்த பாம்புமே கிடைக்கல. அவரே தன்னை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு நம்பி அவர் பயந்து அவரோட ஹார்ட் பீட் அதிகமாகி அவர் இறந்துட்டாரு. அவரே நினச்சிட்டு அவரே இறந்துட்டாரு. ஸோ இதில் என்ன விஷயம்னா, உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்த ஆழமாக சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒருத்தனை நல்லவன் அப்படின்னு நம்பினீங்கன்னா அவன் நல்லவன், நீங்கள் ஒருத்தனை கெட்டவன் அப்படின்னு நம்பினீங்கன்னா அவன் கெட்டவன். உங்களால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களால் முடியும். ஒரு விஷயம் உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் முடியாது. ஸோ உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சாலுமே அது 100% நம்புங்க. அது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும்.